ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம இங்கே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 முட்டையை சேர்த்துக்கிறேங்க. முட்டையை சேர்த்துட்டு நல்லா க்ரம்பிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நல்லா இதை க்ரம்பிள் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கிறேன். 5 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், குடமிளகாய், பீன்ஸ், கேரட், கோஸ் இது எல்லாம் சேர்த்து 1 கப் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு காய்கறியை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. காய்கறி நமக்கு அரை வேக்காடு வெந்துச்சுனாலே போதுங்க. நல்லா ஃபுல்லாக நீங்கள் வேக வைக்க வேண்டாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, காய்கறிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வடித்து ஆற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேங்க. இது நல்லா நீங்கள் 3/4 வேக்காடு வேக வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பு, கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸுங்க சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 நல்லா எலும்பெல்லாம் எடுத்துட்டு சதைப்பகுதி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 சேர்த்துட்டு நல்லா இது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கடைசியாக நீங்கள் வெங்காயத்தாள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே செஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.